பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 121வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீங்குக்கும் விலக்கி, எல்லா உபத்திரவங்களுக்கு விலக்கி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இன்னைக்கு யாரெல்லாம் அவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்குமா, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வருமா என்று காத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை காப்பாற்ற வல்லவர். இன்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை காக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை காப்பாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் சத்ருவின் நிமித்தமாக நமக்கு பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரலாம். இல்லை என்றால் உங்களுக்கு பிரியமான மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் வரலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை இரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி உங்களை காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, இரட்சித்து என்றால் மீட்பை குறிக்கிறது. அது விடுதலையை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த நித்திய ஜீவனை, அந்த பரம ராஜ்யத்தை, இளைப்பாறுதல் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்களை எல்லா தீங்குக்கும் சத்ருவின் தந்திரங்களுக்கும் அவன் உங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற மறைவான கன்னிகளுக்கும் கர்த்தர் விலக்கி உங்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. 139வது சங்கீதம் 13வது வசனத்தின்படி, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மை இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இன்னி வரும் நாட்களிலும் நம்மை கண்மணி போல பாதுகாப்பார், காப்பாற்றுவார், வழிநடத்துவார். தாயின் கர்ப்பத்தில் நம்மை காப்பாற்றின தேவன் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தற்காலிகமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தராகிய தேவன் நம்மை காப்பாற்றி நம்மை ஆசிர்வதித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, நமக்கான உதவி பரத்திலிருந்து வருகிறது. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நமக்கான உதவியை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லா தீங்குக்கும் விலக்கி பொல்லாப்பு நம்மை அணுகாதபடிக்கு மறைவான கன்னிகள் சத்ரு நமக்கு விரோதமாக வைத்தாலும் அது ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்காதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் யாரை காப்பாற்றுவார், எப்படி காப்பாற்றுவார் என்று வேத வசனத்தின் சத்தியத்தின்படி நாம் 5 காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். ஆதார வசனம் 145வது சங்கீதம் 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தர் மீது அன்பு வைத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார், காப்பாற்றுவார். எந்த தீங்கும் உங்களுக்கு அணுகாதபடிக்கு அவர் உங்களையும் உங்கள் உடைமைகளையும் உங்கள் குடும்பத்தையும் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். 91வது சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கிறவர். அதற்காக அவருடைய தூதர்களை உங்களுக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தராகிய தேவன் அவருடைய தூதர்களை கட்டளையிட்டு உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் அவர் உங்களை தீங்கு அணுகாதபடிக்கு உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு யாரெல்லாம் பயத்தோடு காணப்படுறீங்க, நான் தனியா இருக்கிறேன், என் குழந்தைங்களோடு நான் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இல்லை, எனக்குன்னு ஒரு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களை, அதாவது தம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 18வது சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்.
பிரியமானவர்களே, தாவீது பலனாகிய கர்த்தர் மீது அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அதி நிமித்தமாகவே அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் சவுலின் நிமித்தமாக வந்த பொழுதும், எத்தனையோ யுத்தத்தை அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவரையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, தாவீதுடைய பலனாக கர்த்தர் இருந்தார். அவரை எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, தாவீதை போல உங்க வாழ்க்கையில யுத்தங்களும் போராட்டங்களும் இருக்கிறதா? மனிதர்கள் உங்களை காயப்படுத்துறாங்களா? உங்களை குற்றப்படுத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மேற்கொள்ள வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணுவார். அற்புதத்தை காண கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்று கொடுத்த 2 பிரதான கற்பனைகளில் ஒன்று, கர்த்தராகிய தேவனை நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை அன்பு கூற வேண்டும் என்று. பிரியமானவர்களே, முதல் வசனத்துல நம்ம பார்த்தபடி அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? உண்மையா 100க்கு 100 கர்த்தர் மீது அன்பு வைக்க வேண்டும். நீங்க எல்லாரும் நேசிப்பீங்க, ஆனா 100க்கு 100 நேசிக்கிறீங்களான்னு ஆலோசித்து பாருங்க. உங்க அன்பு மனிதர் மீது இருக்குதா, இல்லைன்னா உலகத்தின் மீது இருக்குதா, பணத்தின் மீது இருக்குதா, இல்லைன்னா உங்க வேலையின் மீது இருக்குதா, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த நபர்கள் மீது இருக்குதான்னு பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க நேசித்தீங்கன்னா நிச்சயமா அவருக்குன்னு நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் டைம் கொடுப்பீங்க. நீங்க கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடுவீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பீங்க. ஜெபம் என்றால் என்ன? கர்த்தரோடு சம்பாஷிப்பது. பிரியமானவர்களே, நீங்க அன்பு செலுத்துகிறேன் என்று வாயினால சொன்னா மட்டும் பத்தாது, நீங்கள் கிரியையின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த வசனங்களின்படி கர்த்தர் மீது அன்பு வைக்கும் பொழுது கர்த்தர் காப்பாற்றுகிறார். 2வது, நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார். ஆதார வசனம் 16வது சங்கீதம் 1 முதல் 5வது வசனம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 வசனம் இருக்கிறது. முதல் வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று. 5வது வசனத்தில் தாவீது விதமாக சொல்லுகிறார், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று. பிரியமானவர்களே, முதல் வசனத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். 2வது வசனத்துல கர்த்தர் அவரை காப்பாற்றுகிறார் என்று விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். கர்த்தரே உங்கள் சுதந்திரமும் உங்கள் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார். 5ஆம் சங்கீதம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களா, கர்த்தருடைய நாமத்தை சந்தோஷத்தோடு உயர்த்துவாங்களா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, எப்படி தாவீதை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தினாரோ கர்த்தர் உங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவார். பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீதோ உலக பொருள் மீதோ இருக்கக்கூடாது. தாவீதை போல கர்த்தர் மீது இருக்கும் பொழுது, என் பலனாகிய கர்த்தாவை உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று அவர் விண்ணப்பம் பண்ணினது போல நீங்களும் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை மாத்திரம் நம்பி நீங்கள் அவரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வது, பரதேசிகளை காப்பாற்றுகிறார். ஆதார வசனம் 146வது சங்கீதம் 9வது வசனம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கனின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். ஆதரிக்கிறார் என்றால் பாதுகாக்கிறார்.
அவர்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு நீதியை கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படலாம். கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் நியாயத்தை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராய் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதத்தில் கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அநீதி இழைக்கிறவர்களுக்கு விரோதமாக நீங்க உங்க குரலை எழுப்பாதீங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க நியாயத்துக்காக நீங்க சண்டை போடாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத தேவன் நிச்சயமாக உங்களுக்கான நியாயத்தையும் நீதியையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான நீதியும் நியாயத்தையும் அவர் விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தில் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை அவர்களுக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க பிற தேசத்துல நீங்க ஒரு அடைக்கலத்திற்காக ஒரு வேலை செய்து அங்க ஒரு பரதேசியை போல நீங்க இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கானானை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு கானானை நித்திய சுதந்திரமாக கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்குவார். பிரியமானவர்களே, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வதாக பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். ஆதார வசனம் 97வது சங்கீதம் 10வது வசனம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். அதாவது துன்மார்க்கனின் கைக்கு தப்புவித்து அவனை பாதுகாக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க பரிசுத்தமாய் வாழ முற்படுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு பொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா துன்பங்களுக்கும் துன்மார்க்கரின் செயல்களுக்கு உங்களை நீக்கி தப்புவிக்க கர்த்தராகிய தேவன் உங்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமாக பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனம், இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய கால்களை கூட கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்முடைய பாதங்களை அவர் பாதுகாக்கிறார். இன்றைக்கு நீங்க பரிசுத்தவானாய் வாழும் பொழுது கர்த்தர் விதமாக உங்களை பாதுகாக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்கள் வழிகளை அவர் பாதுகாக்கிறார். ஆதார வசனம் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனம், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதாவது உங்க வாழ்க்கையில கோணலான வழியில நீங்க நடக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழியை கட்டளையிட்டு அந்த பாதை முழுவதும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி பாதுகாத்து வழி நடத்துகிறார். முன்புள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை நமக்கு பாதுகாப்புக்கு கட்டளையிடுகிறார். அதாவது பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தீங்கு ஒன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து உங்களை விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் பாதையை பாதுகாக்கிறார், உங்கள் பாதங்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கனின் கைக்கு விலக்கி உங்களை தப்புவித்து பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நீதிமான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆதார வசனம் 34வது சங்கீதம் 19வது வசனம் 20வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அவன் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவதற்கு அவனோடு கூட கர்த்தர் நின்று அவனை விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, முதல் பகுதியில பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க நீதிமானாய் வாழ வேண்டும் என்று நீங்க முற்படும் பொழுதே பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக பல சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட நின்று கர்த்தர் உங்களை விடுவிப்பார். 20வது வசனம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீதிமான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நீதிமான் யார் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நடந்து உண்மையாய் இருக்கிறவனே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமானா இருக்க முற்படுங்க. கர்த்தர் உங்கள் எலும்புகளை கர்த்தர் பாதுகாக்கிறார், உங்களை அவர் பாதுகாக்கிறார், எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்குகிறார். ஹல்லேலூயா. 34வது சங்கீதம் 15வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமானின் மேல் நோக்கமாயிருக்கிறதா? நோக்கமாயிருக்கிறது என்றால் கர்த்தர் அவனை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்துல 140 கோடிக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் அவன் மீது நோக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம இந்த பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நீதிமானாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது. அதாவது அவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் பதிலை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா? ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க நீதிமானாய் நடக்க முற்படுங்க. நீதிமானாய் நடந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கான பதிலை தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். அவருடைய சித்தத்தின்படி அவர் உங்களுக்கு கொடுப்பார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, நீதிமான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தர் மீது அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், பரதேசிகளா இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீங்கு அணுகாதபடிக்கு எல்லா தீமைக்கும் சத்ருவின் கைகளின் மறைவான கண்ணிகளுக்கும் மனிதர்கள் மூலம் வருகிற எல்லா சூழ்ச்சிகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவித்து காப்பாற்றுகிறார். நீங்க ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முடிந்தா இந்த வீடியோவை 2வது முறை கேட்டு ஒவ்வொரு வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களின்படி நீங்க நடப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்க. உங்களுடைய இருதய மனப்பலகையில இந்த வசனங்களை எழுதி வைங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், சில பயங்களா இருக்கலாம், இல்லைன்னா கோர்ட்ல கேஸுகளா இருக்கலாம், இல்லைன்னா பிரிவினையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்க பரிசுத்தமானாய் வாழுங்க. நீதிமானின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்மளால ஒரு மனதா இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் மாத்திரமல்லப்பா, நீ நீதி உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர் தகப்பனே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்மீது நம்பிக்கையாக இருக்கத்தக்க விசுவாசத்தை எங்களுக்குள் வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா ஆண்டவரே. நெடுநாளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்று பதிலை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவின் வல்லமையுடன் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா, வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
பரம தேவன் ஆணி பாய்ந்த உடைய வல்லமையுள்ள கரத்தினால் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கிட்னி ஸ்டோன்ஸ், லங்ஸ் ஃபெயிலியர், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அற்புத விடுதலையை கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று முற்படுறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் மன்னித்து ஆண்டவரே அப்பா நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. இப்படி யோபு இழந்தது ரெட்டிப்பாக கட்டளையிட்டீரோ ரெட்டிப்பான நன்மையை பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஆவிக்குரிய சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நல்ல ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடுமாப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் வியாதியிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்றைக்கு கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. இஎம்ஐ, லோன்ஸ், கிரெடிட் கார்டு எல்லாவற்றிலும் கடன் வாங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்க கிருபை செய்யுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ₹1 கடன் இல்லாதபடி அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒத்தாசை அனுப்புங்கப்பா ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்மையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை இயேசுவின் நாமத்தால் நீ சந்திக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடக்கூடாது. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்ப நபர்களை இயேசுவின் நாமத்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வரத்திலும் போக்கிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உம்முடைய தூதர்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக கட்டளையிடுகிறீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உம்மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. தேவ தூதர்களை விட்டு பிள்ளைகள் வழிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதிமான்களின் மேல் உடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது தகப்பனே. நீதிமான்களின் பாதையை கத்தர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களுடைய பாதைகளை கத்தர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. எந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்களை சுற்றி தேவ பிரசன்னத்தினால் நீங்க சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த இரத்தத்தினால் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. எல்லா தீமைக்கும் பாவங்களுக்கும் மறைக்கப்பட்ட இருளான எல்லா வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா சாபங்கள், எல்லா தரித்திரங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளை எடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே மனம் இறங்குங்கப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராக உதவி செய்கிறவராய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா மனுஷனுக்கு பயப்படாதபடி ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு பயந்து வீட்டில் முடங்கி கிடக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு சத்துவத்தையும் பலனையும் கட்டளையிடுங்கப்பா. சத்ருவின் தந்திரமான எல்லா பிடிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. நஷ்டங்கள் ஏதும் வராதபடிக்கு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நீர் கிரியை செய்கிறதற்காக கிருபையாய் நீர் மனம் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்கள்ல சாட்சிகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. 10th 12th படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் காலேஜ் எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே நல்ல ஞானத்தை கட்டளையிட்டு எல்லா குறைவுகளை கத்த நிறைவாக மாற்றி அப்பா ஜெயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குறைவின்றி சுதந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, தற்காலிகமாக இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வேதனைகளில் இருந்து இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, தனிமையோடு திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற தேவன் நீர் அல்லவாப்பா. விதவைகளை ஆதரிக்கிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவர்களுடைய நீதியும் நியாயத்தையும் நீர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஜெபம் தூப கலசத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்க போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இனி வர நாட்கள்ல நீ நியாயம் விசாரித்து விட்டீர் என்று அவர்கள் அந்த நன்மையை சுதந்திரித்து ஆண்டவரே அது அவர்கள் கண்கள் காணட்டும், அவர்கள் காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ கர்த்தர் கிரியை செய்வீராக தகப்பனே. சாட்சியோடு நிறுத்துங்க தகப்பனே. நிறப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் அப்பா அநேக தேவைகளோடு காணப்படுறாங்கப்பா. வாடகை வீட்டுல இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு சொந்த வீடை வாங்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பரதேசிகளாய் அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கானான் தேசத்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டீரோ ஆசீர்வாதமான ஒரு கானானை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. ஒரு வீடை வாங்க கிரியை செய்யுங்கப்பா. ஒரு நிலத்தை இயேசுவின் நாமத்தால் வாங்க கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா விருப்பத்தை, மன விருப்பத்தை இயேசுவின் நாமத்தால் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. ஒரு ரூபாய் கடன் இல்லாதபடிக்கு, எந்த லோன்ல வாங்காதபடிக்கு ஆண்டவரே சொந்தமாக முழு அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணி நிலத்தையும் வீடையும் வாங்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீரப்படியே கிருபை செய்கிறதற்காக நன்றி அப்பா. உமலாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதாப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆமென் என்று பதிலை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஏற்ற விலாயலும்பையும் புத்தியுள்ள ஸ்திரீயும் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நீ நடந்து பிள்ளைகளுக்கு வாக்கு தந்த பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த அழிவில்லாத தேசத்தை, அந்த இளைப்பாறுதல் தேசத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் கண்மணி போல் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுத்ருவின் எல்லா மறைவான கன்னிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வலது பக்கத்தில் எல்லாம் இருந்து கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.